ஃபேமிலி டாக்டர் பார்த்திருப்போம், பட் டாக்டருக்கு ஃபேமிலி ஹென்னா ஆர்டிஸ்ட் பார்த்திருப்போமா? அந்த கதை தாங்க இங்க ஷேர் பண்ண போறேன். இது நம்ம டாக்டர் சுஷித்ரா அவங்களுடைய தங்கச்சி டாக்டர் நிவேதாவுடைய கல்யாணம் தாங்க. டாக்டர் சுஷித்ரா அவங்களுக்கு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட், மேரேஜ், பேபி ஷவர் அப்படின்னு எல்லா ஹென்னாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவங்களோட தங்கச்சிக்கும் நம்ம தான் பண்ணணும்னு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கல்யாணத்தில் இந்த வாண்டை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இவ பேபி ஷவருக்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் அன்னைக்கு நம்ம டீம் ஒர்க்காக அவங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அவங்க கேட்ட மாதிரி சூப்பரான ஹென்னா பண்ணி கொடுத்தோம். அண்ட் நிவேதாவோட ஹென்னாவை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அது ஒரு எலகண்டான, அதே சமயம் ரொம்ப நீட்டான ஹென்னா ஒர்க்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நிவேதாவும் சரி, சுஷித்ராவும் சரி, என்ன டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரே மாதிரி, அக்கா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ, எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணுங்கக்கா அப்படின்றவாங்க. இப்படி ஒரு ட்ரஸ்ட் நம்ம மேலே வச்சா ஹென்னா ஆர்டிஸ்ட் நம்ம என்ன சும்மாவா இருக்க போகிறோம்? வேற லெவல் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோங்க. ஸோ லோட்டஸை பேஸ் பண்ணி நடுவில் ஜும்கா செட் பண்ணி பிரைடையும் க்ரூமையும் ஃபுல் ஃபிகராக நம்ம ஹேண்ட் பாமில் நம்ம பண்ணியிருந்தோங்க. அண்ட் அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ பிரைடும் மனமாற அவங்களுக்கான அப்ரிஷியேஷனை கொடுத்தாங்க. அக்கா மேரேஜ்க்கு அவங்க தான் பண்ணாங்க. அப்பவே நான் ரொம்ப பர்சிஸ்டன்ட்டா இருந்தேன். என்னோட மேரேஜ்க்கு அவங்க தான் போடணும். ஃபேமிலி மெம்பரா தான் அக்காவை எப்பயுமே நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க சிஸ்டர்ஸாக தான் வந்து எப்பயுமே போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? ஸோ அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸை பீட் பண்ணுன்றதுக்காக நம்மளும் என்னென்னமோ பண்ணி ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டோம். அண்ட் அந்த கல்யாணத்தோட கலகலப்பில் பார்த்தா நைட்டு 9 ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவசரமாக ஆட்டோவை பிடிச்சிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ எப்படா நிவேதா ஃபோட்டோ வரும்னு எதிர்பார்த்ததில் அவ்வளோ சூப்பராக அவுட்லுக் வந்துருந்துச்சு.